உயிர்களையெல்லாம் பாதுகாக்கும் அருளை உடையவன் இறைவன். அதனினும் சிறப்பாக அடியார்களை தானே விடையேறி நாடிச் செல்பவன் அவன். அதனையும் விடச் சிறந்த பண்பு ஒன்று அவனிடம் உண்டு. தூவெண் மதிசூடி வரும் தோற்றம் அவனுடைய கருணையின் உச்ச நிலையை காட்டுகிறது. அதை அடுத்தபடி நினைக்கிறார் சம்பந்தர். இறைவன் தன் திருமுடியிலே பிறையைச் சூடியிருக்கிறான். பிறைக்கு களங்கம் இல்லை, வெண்மதி அது. சந்திரன் தன் குருவின் மனைவியை விரும்பியவன். சிவபிரானை விலக்கிவிட்டு தக்கன் செய்த யாகத்துக்குப் போய் சிவத்ரோகம் செய்தவன். அவனைப் போலவே இந்திரன், சூரியன் முதலிய தேவர்களும் அங்கே சென்றிருந்தார்கள். இறைவன் அவர்களுக்கெல்லாம் உரிய தண்டனையை கொடுத்தான். சந்திரனை காலாலே தேய்த்தருளினான். மற்றவர்களுக்கு கிடைத்தது போலவே சந்திரனுக்கும் தண்டனை கிடைத்தாலும் அந்த தண்டனையால் இறைவனுடைய திருவடி தொடர்பு அவனுக்கு உண்டாயிற்று. கோபத்தால் இறைவன் தேய்த்தாலும் திருவடி கீழ்ப்பட்ட சிறப்பால் சந்திரனுக்கு தவத்தால் கிடைக்கும் பயன் கிடைத்தது. இறைவனுடைய தலைமேல் ஏறிக்கொண்டான். கோபத்தால் குழந்தை கற்கண்டை வீசி எறிகிறது. அதை ஒருவன் பொறுக்கி தின்றால் அதில் இனிப்பு இல்லாமல் போய்விடுமோ? இறைவனுடைய திருவடி சம்பந்தம் பெற்றமையால் மதிக்கு இருந்த குறைகள் நீங்கின. என்ன தவறு செய்திருந்தாலும் தன் திருவடியின் தொடர்பு பெற்றால் உயர்ந்த நிலையை அடையலாம் என்ற உண்மையை இதனால் இறைவன் புலப்படுத்தினான். தன்னை அன்பு செய்து வழிபட்டாருக்கு அருள்வதை விட தன்னை அவமதித்தவனுக்கு அருள் செய்வது பெரிய கருணை. இதை நினைக்கும்போது உள்ளம் உருகுகிறது. மதிசூடியாக நின்று அதனால் தன் சிறந்த கருணையை புலப்படுத்தி அன்பர்களின் உள்ளத்தை கவர்கிறான்.